அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அஷ்கு இலைக்க கஸ்வத கல்பி, என்னுடைய உள்ளம் இறுகி போயிருக்கிறது, அதனை நான் உங்களிடம் முறையிடுகிறேன் என்று கூற அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்திபுகு பித்திக்கர், உங்களுடைய உள்ளம் இறுகி போயிருந்தால் அந்த உள்ளத்தை நீங்கள் இறை நினைவின் மூலமாக சீரமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆனும் எங்களுக்கு அதனைத்தான் சொல்லுகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கள் அமைதி பெறுவது இறைவனை நினைப்பதனால்தான். சகோதரர்களே, சகோதரிகளே, உறவுகளே, ஒரு மனிதனுடைய உள்ளம் கனமாக இருக்கிறது, இறுகி போயிருக்கிறது, சரியான பாலடைஞ்சதை போல ஒரு ஃபீலிங், ஏனோ வெறுப்புத்தன்மையோட அப்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல உணரும் பொழுதோ அதனைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, உங்களுடைய உள்ளம் அமைதி இல்லாமல் இருக்கிறது. அந்த உள்ளத்துக்கு அமைதி தேவை என்றால் இறைவனுடைய நினைவு அங்கே அவசியம் தேவைப்படுகிறது. செத்து போகக்கூடிய பயிரினங்கள் அது உயிர் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் ஊற்றி அவைகளை உயிர்ப்பிக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய உள்ளங்கள் இறுகி போகும் பொழுது, உள்ளங்கள் பாலடைந்து போகும் பொழுது, உள்ளங்கள் இறுகி போய் எந்த நலவுகளையும் உள்ளே எடுக்காமல் இருக்கும் பொழுது, நினைப்பது பாவம், பிடிப்பது பாவம், தொடுவது பாவம், பேசுவது பாவம், பார்ப்பது பாவம், கேட்பது பாவம், எல்லாமே பாவங்களாகத்தான் இருக்கிறது என்பதனை நாங்கள் உணரும் பொழுது நினைத்து கொள்ளுங்கள், என்னுடைய உள்ளம் இறுகி போயிருக்கிறது, கல் நெஞ்சமாயிருக்கிறது. இப்பொழுது உனக்கு அந்த இறைவனுடைய நினைவு தேவைப்படுகிறது. திக்ரால, குர்ஆனால, சதகாவால, ஜக்காத்தால, உம்ராவால, இப்படி நிறைய நன்மைகள், காலை மாலை திக்ருகள் என்று எல்லாவற்றையும் செய்து எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் அழகான முறையில் சீரமைத்து கொள்ளுவோம். அல்லாஹ் தஆலா எல்லோருடைய உள்ளங்களையும் விரிவான உள்ளமாக, சந்தோஷமான உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை மாற்றுவானாக. ஆமீன். நன்றி, வஸ்ஸலாம்.